பள்ளிகளில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்ய ஏதுவாக தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டத்தை முதற்கட்டமாக தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ள துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேட்டூர் காவிரி ஆற்றில் கலக்கும் ரசாயன கழிவுகளால் தண்ணீர் பச்சை நிறத்துக்கு மாறி துர்நாற்றம் வீசி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூர் அணை நீர் வெளியேற்றும் பகுதி முதல் செக்கனூர் கதவணை மின் நிலையம் வரை தண்ணீர் தேக்கி வைத்து 30 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்குள்ள நீரேற்று நிலையங்கள் மூலம் வழங்கப்படும் குடிநீரை கோட்டையூர், பண்ணவாடி, ஓட்டனூர், ஏமனூர், நாக்கமரை உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த ஒரு மாதமாக இப்பகுதியில் ரசாயன கழிவுகள் கலந்து தண்ணீர் மாசடைந்து பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது. நீர் மாசடைந்துள்ளதற்கு ஆற்றில் கர்நாடக தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளே காரணம் என்று குற்றம் சாட்டும் மக்கள் மாசடைந்த நீரால் கால்நடைகளும் மனிதர்களும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். ஆற்றை அதிகாரிகள் சுத்தம் செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். அரக்கோணத்திலிருந்து திருவாலங்காடு ரயில் நிலையத்திற்கு கடந்த 3 நாட்களாக இயக்கப்படும் பேருந்துகளை புதிதாக இயக்குவது போல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணி காரணமாக அங்கிருந்து திருவாலங்காடு ரயில் நிலையத்திற்கு கடந்த 3 நாட்களாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அரக்கோணம் ரயில் நிலையம் வந்த காந்திராஜ் சேவையை தொடங்கி வைத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து மரியாதை செய்தார். விளம்பரத்திற்காகவும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவு செய்வதற்காகவும் இதுபோன்ற செயல்களில் தாவேகா அமைச்சர்கள் ஈடுபடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்துக்கு முதலமைச்சர் விஜய் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் காஷ்மீர் ராஷ்டிரிய ரைபிள் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி குல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்தார். தோள்பட்டை மற்றும் வாய்ப்பகுதியில் குண்டு ஊடுருவிய நிலையிலும் தளராமல் சண்டையிட்டு 5 பயங்கரவாதிகளை கொன்றார். அவரின் வீரதீர செயலை பாராட்டி நாட்டின் 2வது உயரிய வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை அண்மையில் குடியரசுத் தலைவர் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவருக்கு காசோலை வழங்கியதுடன் அவரது குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார். தர்மபுரி பழைய பேருந்து நிலையத்தில் மீண்டும் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் வணிகர்கள் மனு அளித்துள்ளனர். தர்மபுரி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சோகத்தூர் அருகே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த பிப்ரவரி பயன்பாட்டிற்கு வந்தது. இதனால் பழைய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் பழைய பேருந்து நிலையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்திருந்த வியாபாரிகள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். PR ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையத்தில் இறங்கி வந்த அனைத்து பேருந்துமே அங்கே மாற்றப்பட்டுள்ளது. இதனால் என்ன ஆச்சுன்னா வணிகம் பூரா பாதிப்புக்குள்ளாச்சு. இந்த PR ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையத்தில் ஒரு வருஷத்துக்கு 7 கோடி ரூபாய் வருமானம் வந்ததுங்க. இப்போ புதுசாக கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு வருஷத்துக்கு வெறும் 55 லட்சம் தான். இந்த 55 லட்சம் வருவாயை வச்சுட்டு நகராட்சி இயக்க முடியுமா? அரசு மருத்துவமனை இங்கே இருக்குது, தலைமை தபால் நிலையம் இங்கே இருக்குது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இங்கே இருக்குது, SP ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த SP ஆஃபீஸுக்கோ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வரணும்னா 7-8 கிலோமீட்டர் அதிகபட்சமாக அவங்க வர வேண்டியதாக இருக்குது. அனைத்து பேருந்துகளும் பழைய பேருந்து நிலையத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் வே சரவணனிடம் பேருந்து நிலைய வணிகர்கள் மனு அளித்தனர். ராயபுரம் தாவேகா MLA விஜய் தாமு, கன்னியாகுமரி அதிமுக MLA தளவாய் சுந்தரம் மற்றும் ராஜினாமா செய்த அம்பாசமுத்திரம் அதிமுக MLA இசக்கி சுப்பையா ஆகியோரின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ராயபுரம் தொகுதியில் தாவேகா MLA விஜய் தாமுவின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுபேர்கான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதேபோல கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தளவாய் சுந்தரம் திமுக வேட்பாளர் R மகேஷை விட 214 வாக்குகள்
அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரி திமுக வேட்பாளர் ஆர் மகேஷ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தற்போது ராஜினாமா செய்துள்ள இசக்கி சுப்பையா வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி தொகுதி வாக்காளர் காந்திமதிநாதன் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி பகுதிகளில் சாலையோர கடைகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த வியாபாரிகளால் பரபரப்பு நிலவியது. அறந்தாங்கியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருந்த சாலையோர கடைகளை அறந்தாங்கி டிஎஸ்பி நேரடியாக ஆய்வு செய்து அகற்ற உத்தரவிட்டார். இதேபோல் புதுக்கோட்டை மாநகராட்சியிலும் சாலையோர கடைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த கடை வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். சும்மா இல்லை, சாலை ஓர கடை எல்லாமே எங்களுக்கு எல்லா அப்ரூவ்டும் இருக்கு. போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அதுக்கு தான் இப்போ நாங்கள் எதுக்கு எங்களை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க? என்ன ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு? போடக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்க? நகராட்சி வசூல் பண்ணிக்கிறாங்க. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய பாதுகாப்பு வழங்க அவர்கள் கேட்டுக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையோரம் தங்க காசுகள் கிடப்பதாக பரவிய தகவலை அடுத்து முற்புதர்களில் கிராம மக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வெண்ணந்தூர் அருகே உள்ள அத்திப்பலகானூர் செல்லும் சாலையோரம் இருக்கும் முற்புதர்களில் தங்க காசுகள் கிடப்பதாக தகவல் பரவியது. இதனை கேள்விப்பட்டதும் அந்த பகுதி மக்கள் அங்கு திரண்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கு சிறு சிறு அளவுகளில் காசுகள் கிடந்ததும் அதில் 1914 என்ற ஆண்டும் விக்டோரியா மகாராணியின் பெயர் மற்றும் உருவம் அச்சிடப்பட்டு இருந்ததும் தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அதனை கைப்பற்றி சோதனை செய்ததில் அவை அனைத்தும் செம்பு காசுகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்வரத்து அதிகரித்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்பு கடலுக்கு சென்று திரும்பிய தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்த மீன்பிடி படகுகளில் சீலா, வஞ்சிரம், பாறை, ஊளி போன்ற உயர் ரக மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியதால் மீன்களுக்கு நல்ல லாபம் கிடைத்ததாக அவர்கள் கூறினர். 250 போட்டு நீ கடலுக்கு போனோம், நல்ல பரவாயில்லாம ஒரு பாடு, நல்ல ஒரு மீன் வருவாய் இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி மீன் விலைகளும் இருக்குது. இன்னைக்கு கேரளால இருந்து பல வகையான வியாபாரிகள் வந்திருக்காங்க. அதிக வியாபாரிகள் வந்தது மீனவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. மீன்கள் அதிக விலைக்கு போகுது, கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. பாறை மீன் கூடை 7000 ரூபாய்க்கும், அயிலை உள்ளிட்டவை கூடை 5000 ரூபாய்க்கும், நெத்திலி கூடை 3800 ரூபாய்க்கும் விற்பனையாகின. ராஜஸ்தான் மாநிலம் ஷீரு மாவட்டம் ஷேகாவதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானுயர அளவுக்கு புழுதி புயல் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தார்கள். ஷீரு மாவட்டத்தில் மதிய வேளையில் திடீரென வீசிய கடுமையான புழுதி புயல் ஒட்டுமொத்த பகுதியையும் இருளில் மூழ்கடித்தது. நகரமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புழுதி புயல் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்தார்கள். டெல்லியில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரும் சூழலில் துவாரகா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வீசிய புழுதி புயலால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பலத்த காற்றுடன் தூசி சுழன்றடித்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தார்கள். புதுச்சேரியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள் 3 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளார்கள். சேதராப்பட்டையை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் தான் நடத்தும் பெட்ரோல் பங்கில் இருந்து சென்றபோது கடந்த 2020ஆம் ஆண்டு மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இறந்த புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தார்கள். 6 ஆண்டுகளுக்கு பின் கைதான அவர்கள் அளித்த மூலத்தில் புருஷோத்தமன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும், சொத்துக்களை அவருக்கு எழுதி கொடுக்க முயன்றதால் நண்பர்களை ஏவி கொலை செய்ததாகவும் உயிரிழந்த புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் வாக்குமூலம் அளித்துள்ளார். உதகை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மார்லிமந்து ஏரியில் எருமை மாடுகளை குளிக்க வைப்பதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த ஏரியிலிருந்து உதகை மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக உதகை நகராட்சி நிர்வாகம் விநியோகம் செய்யும் குடிநீர் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் மாசடைந்த தண்ணீரை கேன்களில் பிடித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
தண்ணி, குடிநீர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதுல வந்து முக்கிய வாழ்வாதாரமான மார்லிமாந்த் ஏரியிலேருந்து தான் தண்ணி வந்து எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது. அந்த தண்ணி வந்து இப்போ தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது அந்த தண்ணி சுத்தமாகவே இல்லை, ரொம்ப மாசுபட்டு எருமைங்க விலங்குகள் எல்லாமே இப்போ வந்து சேது சகதியமாக இருக்குது. நாங்கள் தண்ணி பிடிக்கும் போது புழு பூச்சி பாக்டீரியாவோட வருது. மண் வந்து அப்படியே மண் கலர் அப்படி ரொம்ப இதாக இருக்குது. அதை குடிச்சோம்னாக்கா கலங்கி இருக்குது. அது குடிச்சோம்னாக்கா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு அந்த தண்ணி தான் கட்டி கொடுத்து அனுப்புகிறோம். குடிச்சோம்னாக்கா வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வயிற்று போகால போகுது, வாமிட் வருது, உடம்பு சரியில்லாத ஆகுது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து தண்ணி ஏற்பாடு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். குடிநீர் வழங்கும் ஏரியை நகராட்சி அதிகாரிகள் முறையாக பாதுகாக்காமல் அலட்சியமாக மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தை சுற்றியிருந்து 500க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் அகற்றப்பட்டன. பிரசித்தி பெற்ற அந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். கோயில் வளாகத்தை சுற்றி சிறு கடைகள் அமைந்திருந்தன. அவற்றால் பக்தர்களுக்கு இடையூறு என்று புகார்கள் எழுந்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்ட சிறு கடைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றினர். பல ஆண்டுகளாக கோயில் வளாகத்தை நம்பி அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்த சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேட்டுக்கு பக்கத்துல இதுபோன்ற வியாபாரிகளை கணக்கெடுத்து கடை நடத்த உரிய இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவிலை அடுத்துள்ள கடற்கரை கிராமங்களில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அதனை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழிக்கால், பிள்ளைத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மழைநீர் கால்வாய் மண் நிரம்பி தூர்ந்து போயிருப்பதால் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை நீர் கடலுக்கு செல்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்தனர். 4 நாளா நாங்க தண்ணியிலே தான் இருக்கோம். யாருமே எங்களை அங்க வந்து என்னன்னு பார்க்கவே இல்லை. அந்த ஏரியாவில் மக்கள் வாழ்றாங்களான்னு கூட தெரியல. அந்த ஏரியான்னு ஒரு ஏரியா அந்த ஊருக்குள்ள இருக்கான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எந்த அதிகாரம் தெரிய மாட்டேங்குது. ஓராண்டில் குறிப்பிட்ட சில மாதங்கள் இதுபோன்று அவதிக்குள்ளாவதாக கவலை தெரிவிக்கும் மக்கள் அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காண கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் வேளாண் அறிவியல் பாடப்பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. அந்த பள்ளியில் 1978ஆம் ஆண்டு முதல் +1 பாடப்பிரிவில் வேளாண் அறிவியல் பாடப்பிரிவு இருந்து வருகிறது. இதன் ஆசிரியராக இருந்தவர்கள் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றதை அடுத்து அந்த பாடத்திற்கு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. இதையடுத்து இந்த ஆண்டு அந்த பாடப்பிரிவுக்கு சேர்க்கை நடைபெறாததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பப்ளிக் லேப்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கு. 6 சப்ஜெக்ட்ல 2 புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 புக் தரல. எக்ஸாம் சார்ட்ட கேட்டோம்னா இன்னைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் 5ஆம் தேதியே வந்து இந்த மாதிரி புக் வரலன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டோம். அதுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் எக்ஸாம் சார் இருக்காரு. அப்புறம் நாங்கள் எப்படி 12th படித்து பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்து குரூப்லாம் போகிறது, அது எப்படி நாங்களாம் படித்து முன்னேறது ஒன்றுமே புரியலை. தற்போது இதே பாடப்பிரிவில் +2 வகுப்பில் 35 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் அவர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி படிப்பார்கள் என்று பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனவே கல்வித்துறை அதிகாரிகள் வேளாண் பாடப்பிரிவுக்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் குடிநீர் இல்லாமல் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மணப்பாறை ஒன்றியத்தில் அமைந்துள்ள சமுத்திரம் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலம் உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். குடிநீரை காசு கொடுத்து வாங்கி குடிப்பதாக அவர்கள் கூறினர். தண்ணி வர்றதே இல்லை, தண்ணி விடுறதுக்கு ஆளும் இல்லை, தண்ணி ஏற்றுறதுக்கும் ஆளும் கிடையாது. ரொம்ப தண்ணிக்கானே நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். எதுவுமே தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? காசுக்கு வாங்கி நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தவங்கள்ட்ட போய் தண்ணி வந்து குடத்தை தூக்கிட்டு அங்கிட்டு 1/2 கிலோமீட்டர் ஓடி போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். தயவு செய்து சமுத்திரத்துக்கு தண்ணி விடுங்க. தண்ணி இல்லாமல் இந்த ஊரில் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் நாங்கள் குளிக்க குடிக்கிறதுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். மாநில அரசு அமைத்துக் கொடுத்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகளும் ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் குழாய்களும் வீணாக காட்சிப் பொருளாக இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். சமுத்திரம் கிராமத்திற்கு குடிநீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர்.
ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காளிங்கராயன் கால்வாயில் சீரமைப்பு பணிகள் முடிவடையாததால் பாசனத்திற்கான நீர் திறப்பு தாமதமாகி பயிர்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. அம்மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசனங்களில் ஒன்றான காளிங்கராயன் கால்வாயில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் 16ஆம் தேதி பாசனத்திற்கு நீர் திறப்பது வழக்கம். இதன் மூலம் நேரடியாக 15,700 ஏக்கரும் மறைமுகமாக 5,000 ஏக்கரும் பாசன வசதி பெற்று வந்தன. இந்த கால்வாயில் சீரமைப்பு பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கிய நிலையில் பணியில் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாக திட்டமிட்டபடி நீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நெல், மஞ்சள் பயிர் சாகுபடி தொடங்க முடியாத நிலையும் ஏற்கனவே சாகுபடி செய்த வாழை, கரும்பு பயிர்களும் பாதிக்கப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 30 வரை தண்ணி விடணும். சென்ற ஆண்டுகள்லாம் இருந்தாச்சு. இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாக்கியா வேலை செய்யறதுக்காக தண்ணியை நிறுத்திட்டாங்க. முன்னு மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருக்கனால தண்ணி வந்து ஜூன் 15 விட முடியல. இருந்தாலும் எங்களுக்கு ஜூன் 15 தண்ணி வந்தால் தான் வந்து அந்த வெள்ளாமை கரெக்டாக இருக்கும். ஒரு ஏக்கராக ஒரு 20,000 நட்டம். அந்த மாதிரி இருக்கப்ப தண்ணி வந்து சீக்கிரம் தோறதுட்டு எங்களுக்கு வேலை செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு என்ன அரசு ஆவணம் செய்யணும். உரிய பருவத்தில் நடவு பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே மழைக்காலத்திற்கு முன் நெல் அறுவடை செய்ய முடியும் என கூறும் விவசாயிகள் உடனடியாக கால்வாயை சீரமைக்க வலியுறுத்தி உள்ளனர். லாரி வாடகை உயர்ந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாக அனைத்து வணிகர் சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். டீசல் விலை உயர்வால் தமிழ்நாட்டில் லாரி வாடகையை 25% உயர்த்த அதன் உரிமையாளர்கள் முடிவு செய்தனர். அதன்படி வாடகை கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக உயரும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். டெக்ஸ்டைல் எல்லாம் போன்றவற்றில் எல்லாமே இறக்குமதி ஏற்றுமதி ரெண்டும் இருக்கிறது. அதாவது வடநாட்டிலிருந்து மஞ்சள் இங்கே வருகிறது. அதே போல் இங்கிருந்து மஞ்சள் கல்கட்டா, டெல்லி, நார்த்து செல்கின்றது. இதுக்கெல்லாம் வந்து வாடகையை 25% உயர்த்திவிட்டால் விலைவாசி உயர்வும் அந்தளவுக்கு விற்பனையாகும் என்று எங்களுக்கு கேள்விக்குறியாகும். பொதுமக்களுக்கு தான் இந்த விலைவாசி ஏற்றத்தை பாதிக்கும். அது இவ்வளவு உடனடியாக ஏற்றுவது என்பது இது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கிறது. இது டீசல் விலை ஏற்றத்துக்கு உயர்வுக்கு முக்கிய ஒரு காரணம். டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கு லாரி வாடகை 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதால் பொருட்களின் விலை கிலோவிற்கு 50 காசுகள் முதல் ₹1 வரை உயரும் என வணிகர்கள் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே நீர்நிலைகளில் கொட்டப்படும் கிரானைட் கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிரானைட் நிறுவனத்தில் வெட்டப்படும் கற்களின் கழிவுகள் மற்றும் துகளை அட்டக்குறுக்கி மற்றும் சப்படி பகுதியில் உள்ள நிலங்களில் மர்ம நபர்கள் குவியல் குவியலாக கொட்டிச் செல்கின்றனர். சிலர் நீர்நிலைகளிலும் கொட்டிச் செல்வதால் அவை மாசடைந்து மீன்கள் மடிவதுடன் நிலத்தடி நீரும் பாதிப்படைகிறது. ஏரி கோடியில் கொண்டாந்து இந்த பிரைவேட் லேண்டே இருக்கட்டும், இதை கொட்டிட்டு எல்லாம் நைட்டோட நைட்டாக வந்து கழிவு கட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து நீர்நிலைகள் ரொம்ப பாதிக்குது. மாடு தண்ணி குடிக்க முடியல, விவசாயம் சொல்ல முடியல. இந்த மண் வாழ்வாதாரமே கெட்டு போயிருக்குது. இன்னொன்று இந்த கரண்ட் கம்பெல்லாம் பாருங்க, பாதி கரண்ட் கம்பெல்லாம் இருக்குது. அந்த கரண்ட் கம்பெல்லாம் எலக்ட்ரிக் வந்தாக ரொம்ப பாதிப்பு இருக்குது சார். இதனால 3 ஏரி இருக்குதுங்க. 3 ஏரிக்கு வந்து இந்த கழிவு போய் கலகுது சார். குடிநீர் பாதிப்படுது. நீர்நிலைகளில் கழிவுகள் கொட்டப்படுவதால் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் துகள்கள் காற்றில் பறந்து கண் எரிச்சல் ஏற்படுத்துவதாகவும் இதனை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி வரும் 22ஆம் தேதி உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ராசிபுரம் அருகே நாமகிரிப்பேட்டையில் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் முருகசாமி தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி தாவேக அரசு நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழக அரசாங்கத்தோட கடன் 10 லட்சம் கோடி வருவாய்க்கு உட்பட்டுதான் இருக்குது. மகாராஷ்டிராவோட கடனும் அவ்வளவுதான். மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா மகாராஷ்டிரால எவ்வித அனுமதி வாங்காம 36,000 கோடி 56 லட்சம் விவசாயிகளுக்கு கட்டி முடிச்சவங்களுக்கு 50,000 ஊக்கத்தொகை, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா வங்கியில வாங்குற கடனும் தள்ளுபடி. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் அவர்களும் எவ்வித காரணம் இனி சொல்லவே முடியாது. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலேயே மோசமான பயிர்க்கடன் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளதாக முருகசாமி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரோஷனை பகுதியில் சரண்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் டாஸ்மாக் கடையில் மொத்தமாக சரக்குகளை வாங்குவதும் அதை வெளியில் விற்பதும் போன்ற வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
இவனுங்க சம்பாரிச்சு சரக்கு விற்று ஊட்ட கட்டுவானுங்க, ஊட்ட சொந்தமாக வாங்குவானுங்க. அப்புறம் பத்தாயிரத்துக்கு இந்த ரோஷன்லாம் நம்ம வரக்கூடாது போகக்கூடாது, இல்லை அதை அட்டகாசத்தை பண்ணி ஒரு நாள் 30,000 ஒயின் ஷாப்போடு அதிகமாக சம்பாதிக்கிறானுங்க. விற்கிறது யாருமே இதுமாரி பண்ணாதனால தான் அவன் இவ்வளோ நெக்கில் பேசுகிறான். அவன் பொண்டாட்டி வந்து பேசுது, அவங்க அம்மா வந்து பேசுது. இந்த கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சட்டவிரோத மது விற்பனைக்கு போலீசாரும் உடந்தை என்று அவர்கள் தெரிவித்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி வரும் 22ஆம் தேதி உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ராசிபுரம் அருகே நாமகிரிப்பேட்டையில் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் முருகசாமி, தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி தாவேக அரசு நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழக அரசாங்கத்தோட கடனும் 10 லட்சம் கோடி வருவாய்க்குட்பட்டு தான் இருக்குது. மகாராஷ்டிராவோட கடனும் அவ்வளவுதான். மத்திய அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா மகாராஷ்டிரால எவ்வித அனுமதியும் வாங்காம 36,000 கோடி 56 லட்சம் விவசாயிகளுக்கு கட்டி முடிச்சவங்களுக்கு 50,000 ஊக்கத்தொகை, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா வங்கியில வாங்கிற கடனும் தள்ளுபடி. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் அவர்களும் எவ்வித காரணம் இனி சொல்லவே முடியாது. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலேயே மோசமான பயிர்க்கடன் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளதாக முருகசாமி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த கிராம மக்கள் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும் மின் மோட்டார் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். பெல்லம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அட்டப்பள்ளம், பாலிகானூர் கிராமங்களுக்கு தென்பெண்ணை ஆற்றின் மூலமாக குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பல வருடங்களாக ராட்சத குழாய்கள் மூலம் நீர் கொண்டு செல்லப்படுகிறது. தண்ணீரில் மிதந்து வரும் துணிகள் மற்றும் கழிவுகளால் மின் மோட்டார் அடிக்கடி பழுது ஏற்பட்டு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் வந்து அந்த துணி கலீஜெல்லாம் வர்றதுனால வந்து அந்த மோட்டர் வந்து அடிப்பு ஏற்பட்டு மோட்டர் வந்து அடிக்கடி காயில் போகுது. இது ஊர் மக்கள் நாங்களே வந்து சரி செய்து எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நாங்களே வந்து சரி செய்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேலும் சரி செய்ய முடியல, திரும்பி மோட்டர் வந்து பழுதாகின்றது. இதனால் வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து பார்த்து இப்போ மனு கொடுத்தோம். மின் மோட்டாரில் ஏற்படும் பழுதை கிராம மக்கள் சொந்த செலவில் சரி செய்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பழுது குறித்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அதை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதில்லை என்று அவர்கள் கூறினர். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்டும் முயற்சியை கண்டித்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சசிகாந்த் செந்தில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறினார். அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய ஒரு தராதரம் இன்னைக்கு எல்லாருக்குமே விளங்கிருச்சு. 24லயும் பேப்பர் லீக்கு, 25லயும் பேப்பர் லீக்கு, 26லயும் பேப்பர் லீக். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது எத்தனை பேப்பர் லீக் ஆயிருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு செயல்படுத்த முடியாத ஒரு முறையை ஏன் வந்து எங்களுடைய 2.5 கோடி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து கேள்விக்குறியாக்குறீங்கன்றதான் கேள்வி. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் போல் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு ஒன்றிய அரசை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த முன்வர வேண்டும் என்றும் சசிகாந்த் செந்தில் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரோஷனை பகுதியில் சரண்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் டாஸ்மாக் கடையில் மொத்தமாக சரக்குகளை வாங்குவதும் அதை வெளியில் விற்பதும் போன்ற வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவனுங்க சம்பாரிச்சு சரக்கு விற்று ஊட்ட கட்டுவானுங்க, ஊட்ட சொந்தமாக வாங்குவானுங்க. அப்புறம் பத்தாயிரத்துக்கு இந்த ரோஷன்லாம் நம்ம வரக்கூடாது போகக்கூடாது, இல்லை அதை அட்டகாசத்தை பண்ணி ஒரு நாள் 30,000 ஒயின் ஷாப்போடு அதிகமாக சம்பாதிக்கிறானுங்க. விற்கிறது யாருமே இதுமாரி பண்ணாதனால தான் அவன் இவ்வளோ நெக்கில் பேசுகிறான். அவன் பொண்டாட்டி வந்து பேசுது, அவங்க அம்மா வந்து பேசுது. இந்த கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சட்டவிரோத மது விற்பனைக்கு போலீசாரும் உடந்தை என்று அவர்கள் தெரிவித்தனர்.
நேற்று மறுதேர்வு பெயரில் மோசடி செய்த 3 பேரை அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். வினாத்தாள் கசிவு காரணமாக இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீட் தேர்வில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தொடரும் மோசடி சம்பவங்களால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் நீட் மறுதேர்வு வினாத்தாள் கிடைக்கும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மோசடி செய்யும் முயற்சி அரங்கேறியுள்ளது. பீகாரில் நேற்று தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற்றுத் தருவதாக போலி வாக்குறுதி அளித்து 150க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் மோசடி அரங்கேறியுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த சுமர் சிங் மீனா, ஆகாஷ் மீனா ஆகியோரையும் பீகாரைச் சேர்ந்த நவீன் யாதவ் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே நேற்று தேர்வு தொடர்பாக பரவி வரும் தவறான தகவல்கள், வினாத்தாள் கசிவு குறித்த போலி செய்திகள் மற்றும் மோசடி நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிக்க புதிய இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே பிறந்து 2 மாதங்களே ஆன பெண் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்ற தாய் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பேரணாம்பட்டு தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜபீனாவுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இரண்டாவதாக மேலும் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஏழ்மை காரணமாக குழந்தையை வளர்க்க மனம் இன்றி விற்க முடிவு செய்த அவர் இதற்காக நரியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரஷீத் என்பவரை அணுகியுள்ளார். அவர் மூலம் ஈரோட்டைச் சேர்ந்த உமாதேவி என்பவரது துணையோடு நாமக்கல்லைச் சேர்ந்த தம்பதிக்கு தமது குழந்தையை ஜபீனா விற்றுள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலருக்கு தகவல் தெரிய வரவே அவர் அளித்த புகாரின் பேரில் ஜபீனா உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெற்ற குழந்தையை தாயே விற்ற சம்பவம் ஆம்பூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலத்துக்கு பின் கடலுக்கு சென்ற தங்களுக்கு அதிக அளவில் நண்டுகள், இறால் கிடைத்தும் அவற்றுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என புதுக்கோட்டை மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சாதாரணமாக கிலோ 500 ரூபாய்க்கு விலை போகும் நண்டுகள் 300 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு வாங்கப்படும் இறால் 350 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போவதால் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 100 கிலோ 150 கிலோ அதான் வந்திருக்கு, இறால் வந்திருக்கு. நண்டு 70 கிலோ 80 கிலோ நண்டு வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே விலை இல்லை. 400 ரூபா 450 ரூபா போகணும், நண்டு போகணும். அது 300 ரூபா தான் போகுது. இறால்லாம் 600 ரூபா போகணும். இங்கே 400 ரூபா 450 ரூபா எடுத்து தான் இறால் ஏலத்தில் போகுது. இதுக்கு உள்ள உரிய விலைக்கு கம்பெனிக்காரங்களும் எங்களுக்கு உதவி செய்யணும். இறால் நண்டு தான் வந்திருக்கு. மீன் இனங்கள் அதிகமாக இல்லை. இறால் பாடு வந்திருக்கு, நண்டு பாடு வந்திருக்கு. ஆனால் அதுக்கான உரிய ரேட் இல்லை. அதெல்லாம் மீனவர்கள்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கிறோம். அதை விட என்னென்னா, அங்கே போட்டு தொழிலுக்கு 2 மாதம் பிறகு தொழிலுக்கு எடுக்கும் பொழுது 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி தான் எடுக்கிறோம்னா, ஆனால் அதுக்கான போதியான தொழில் நமக்கு இல்லை, மீனவர்களுக்கு இல்லை. தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு ஏற்றுமதி வகை மீன்களுக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்று திரும்பிய ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களுக்கு ஏராளமான மீன்கள் கிடைத்த போதும் அதற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 600 விசைப்படகுகளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். இதையடுத்து கரை திரும்பிய ஒவ்வொரு விசைப்படகு மீனவர்களுக்கும் 300 கிலோவுக்கு மேல் இறால், 200 கிலோ நண்டு உள்ளிட்டவை கிடைத்தன. ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விலை கிடைக்கவில்லை என மீனவர்கள் கூறினர். இன்றைக்கு கடலுக்கு போயிட்டு வந்தா மீன்கள் உரிய மீன் கிடைச்சிருந்துச்சு. ஆனா கிடைச்சி மீனை வாங்க கனவா, நண்டு இதெல்லாம் வாங்க இறாலுக்கு ரேட்டை சொல்ல மாட்டேங்காங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் இந்த தடைக்காலம் 61 நாள் தடைக்காலம் தேவையில்லை. மத்திய மாநில அரசுகள் இந்த தடைக்காலத்தை ரத்து பண்ணிருக்க. இல்லைன்னா எங்களுக்கு தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது நாங்க பிடிச்சிட்டு வர்ற மீன், நண்டு, இறாலுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுங்க. ஒவ்வொரு விசைப்படகிற்கும் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் இறால், நண்டு உள்ளிட்டவற்றை வாங்கும் வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு குறைந்த விலைக்கு வாங்குவதாக குற்றம் சாட்டினர். கோவை அரசு மருத்துவமனைக்கு நெஞ்சுவலிக்காக சிகிச்சை பெற வந்த பெண்ணுக்கு மற்றொரு நோயாளியின் படுக்கையில் அமர வைத்து சிகிச்சை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நெஞ்சுவலிக்காக மருத்துவமனை வந்த பெண் ஒருவருக்கு மற்றொரு நோயாளியின் படுக்கையில் அமர வைத்து சிகிச்சை அளித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது எங்கள் அம்மா பேஷண்ட்டுங்க. இவர் வந்துட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அட்டெண்டருங்க. இது எங்கள் அம்மா அட்டெண்டர். ஒரே பெட்டில் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் படுத்தாங்க. 2 பேர் எப்படி படுக்க முடியுங்க? அவரும் உடம்பு முடியாதவர், எங்கள் அம்மாவும் உடம்பு முடியாதவங்க. நாளைக்கு காலையில் ஆஞ்சியோ பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பாதிக்கப்பட்ட தரப்பினர் எடுத்த வீடியோ பரவி வரும் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சிறிதளவு குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று மிகச்சிறிய அளவில் கிராமுக்கு 10 ரூபாயும் சவரனுக்கு 80 ரூபாயும் குறைந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் தங்கம் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,060 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 275 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.
தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி சென்னையில் தொடங்கியது. கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்று பயிற்சியை தொடங்கி வைத்தார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். விழாவில் பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் சட்டப்பேரவையின் மரபு, செயல்பாடுகள், எதை பேச வேண்டும், பேசக்கூடாது என்பது உள்ளிட்டவை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் சட்டமன்ற வரலாற்றை புதிய உறுப்பினர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஆசனத்தில் போய் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையை நடத்த விடாமல் பல்வேறு காலகட்டங்களிலே சிரமம் கொடுத்தவர்களும் சிக்கலை ஏற்படுத்தியும் இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் நூலகத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பழைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். தூரங்களுக்கு செல்லுகிற பழக்கத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுநாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் முன்னதாக இன்றும் நாளையும் இந்த புத்தாக்க பயிற்சி நடைபெற உள்ளது. விராலிமலை அருகே அரசு கொள்முதல் செய்யும் திடலில் கொட்டி வைத்த நெல்மணிகளை கடந்த 20 நாட்களாக விற்பனை செய்ய முடியாமல் காத்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளாப்பட்டி, பின்னங்குடிப்பட்டி, பேராம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் அறுவடை செய்த நெல்மணிகளை வழக்கமாக அரசு கொள்முதல் செய்யும் திடலில் கொட்டி வைத்து கடந்த 20 நாட்களாக காத்திருக்கும் சூழல் நிலவுவதாக கூறும் அவர்கள் சேமித்து வைத்துள்ள நெல்மணிகள் பள்ளத்தில் கொட்டப்பட்டுள்ளதால் சிறிய மழை பெய்தால் கூட அனைத்தும் வீணாகிவிடும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். இந்த கவர்மெண்ட் வந்தபடி இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறாங்கல்ல. விவசாயியில் எல்லாம் இப்போ ரோட்டுக்கு கீழே ஒரு 5 அடி 10 அடி பள்ளத்தில் கிடக்கு. மழை பெஞ்சுன்னா அவ்வளோ பெற்ற நெல் வேஸ்ட்டாக போயிடும். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் காவிரி ஆற்றலாம் கிடையாது. எங்களுக்கு கிணறு போர் வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரி 20 நாளாச்சு நெல் கொட்டி 150 பேர் கொட்டியிருக்கோம். ரோட்டிலேருந்து மெயின் ரோட்லேருந்து 5 அடி பள்ளத்தில் கொட்டி வச்சுருக்கோம். டெய்லி மழை வந்துக்கிட்டு இருக்கு. வேஸ்ட்டாக போச்சுன்னா நாங்கள் எங்கள் உழைப்பு எவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் போதிய அளவு யூரியா உள்ளிட்ட உரம் இருப்பு இல்லாததால் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது. உரிய நேரத்தில் யூரியா மற்றும் உரங்கள் கிடைக்காமல் போவது பயிர்களின் வளர்ச்சியை பாதித்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கூறினர். அரசு நிர்ணயித்த விலைக்கு உரம் கிடைக்காததால் தனியார் கடைகளில் கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உரத்தட்டுப்பாடு குறிப்பா யூரியா எங்கேயுமே திருப்பாச்சூர் இருக்கிற கடையில கிடைக்கல. அதே மாதிரி மலவரந்தல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிலையும் அங்கேயும் உரம் இல்லைன்றாங்க. அருகாமையில் இருக்க கல்லூரி இடைக்காட்டு கேட்டாலும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் உரங்கள் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். வளைகுடா போர் காரணமாக யூரியா வரத்து குறைந்து விட்டதாகவும் போதிய அளவு யூரியா இருப்பு வைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் கூறினர். புதுக்கோட்டை அருகே குடும்ப ஆரோக்கியத்திற்காக ஊற்று தண்ணீரை தேடி செல்லும் கிராம மக்கள் சிதிலமடைந்த பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவுடையார் கோயிலை அடுத்த புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிக்கு ஊராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தாலும் அது சமைப்பதற்கு ஏதுவானதாக இல்லை என கூறப்படுகிறது. எனவே உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஊற்று தண்ணீரை தேடி சென்று தலையில் குடங்களில் தண்ணீரை பெண்கள் சுமந்து வருகின்றனர். இந்த சுத்தமான தண்ணி இங்கே கிடைச்சிருக்கு. நான் பைப்பு தண்ணி மாதிரி இல்லை, ஆனால் நல்ல தண்ணி தான். ஆனால் இந்த வண்டி தண்ணி வாங்கினாலே காய்ச்சல் வரும். அதனால இந்த தண்ணி கொடுத்தாலே காய்ச்சல் வராது. அதனால நான் கொஞ்சம் நாள் தான் இப்போ வந்துடுங்க. ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் காய்ச்சல் எதுவும் தண்ணி எதுவுமே பிடிக்கல. புதுப்பட்டினத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கிடைக்கக்கூடிய ஊற்று தண்ணீரை அமிர்தம் போல நினைத்து பயன்படுத்தி வருவதாக அவர்கள் கூறினர். ஆற்று தண்ணீர் கடலில் கலக்கின்ற பகுதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தின் மீது கடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் சூழல் நிலவுவதால் சிதலமடைந்து காணப்படும் அந்த பாலத்தை புதுப்பித்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.